பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் 121 சங்கீதத்தின் 7வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். தேவன் ஒருவனுடைய ஆத்துமாவை காப்பார். ஆத்துமா படுகுழியில் போய்விடாதபடி, நித்திய ஆக்கினைக்கு போகாதபடி. ஆத்துமா என்பது உள்ளான மனிதனை குறிக்கிறது. காக்கிற தேவன். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொன்ன கர்த்தர், ஆமேன், அழிவிலிருந்து காக்கிற தெய்வம். தீங்குக்கு விலக்கி ஆத்துமாவை பாதுகாக்கிறார். ஆமேன். சரீரம் தீங்குக்கு உட்பட்டால் ஆத்துமா, ஆமே, ஹல்லேலூயா, கைவிடப்பட்டதாய் பாதியில் முடிந்து போனதாய் காணப்படுமே. ஆத்துமாவை காக்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஆத்துமா தெய்வ சந்நிதி விட்டு விலகி விடாதபடி, தெய்வ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டு விடாதபடி, உலகம் ஆசாபாசங்களில் சிக்கி கொள்ளாதபடி தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு தெய்வ பிள்ளையின் ஆத்துமாவை தேவன் காக்கிறார். ஆபத்துக்கு காக்கிறார், வீழ்ச்சியிலிருந்து காக்கிறார், துன்பத்திலிருந்து காக்கிறார். படுகுழியில விழுந்து விடாதபடி காக்கிற ஒரு தெய்வன். எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் சூழ்ச்சிகளிலிருந்தும் காக்கிற தேவன். ஆத்துமாவை காக்கிறார். ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லும்போது, ஆமேன், தன் உண்டான எல்லாவற்றையும், உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? இந்த கால வேளையில் ஒரு ஐஸ்வர்யவனை உலகத்தை எல்லாம் சம்பாதிக்கலாம், ஆத்துமாய நஷ்டப்பட்டால் இந்த உலகத்தில் அவன் எடுத்ததுனால எல்லாவற்றையும் விட்டு விட்டு போவான். நித்தியத்தில் வேதனை. ஆகவே ஆண்டவர் நம்ம ஆத்துமா, ஆமேன், காக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த காலவேளையில் தேவனை நோக்கி பார்க்க எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஆத்துமாவை காக்கிற ஒரு தேவன். வழிகளில் இருக்கிற பதிவிருக்கிற எல்லா தடைகளுக்கும் நீங்களாக்கி நம் ஆத்துமாவை காக்கிற ஒரு தெய்வ கரங்களில் இந்த நாளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நாம் போகிற வர்ற இடங்கள் எல்லாம், செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் நம்முடைய சமூகம் என்னோடு இருந்து என் ஆத்துமாவை காப்பீராக. விழுந்து விடாதபடி, வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி, உலக ஆசை இன்பங்களில் சத்துரு கொண்டு வருகிற கண்ணிகளில் சிக்கி கொள்ளாதபடி என் ஆத்துமாவை எல்லா பாவ கரைகளில் இருந்தும் அக்கிரம கட்டுகளில் இருந்தும் என்னை காத்து ரட்சிப்பீராக என்று தேவ சன்னில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனை நோக்கி பார்ப்போம். நம் ஆத்துமாவை காக்கிற கர்த்தர் அவர். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலைவெளியிலே என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இந்த காலைவெளியை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆத்துமாவை காக்கிற தேவனையே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும், உம்மை நோக்கி பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய ஆத்துமாவை காக்கிற தேவன் நீர், விடுவிக்கிற தேவன், தப்புவிக்கிற கர்த்தர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் அப்படியே அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அவருடைய ஆத்துமா விலையேற பெற்றதாய் இருப்பதால், அவருடைய ஆத்துமா ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு நேராய் திரும்ப வேண்டியது இருப்பதால், அழிவுக்கு நீங்களாக்கி, வீழ்ச்சிகளுக்கு நீங்களாக்கி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவருடைய ஆத்துமாவை காப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காப்பார். God bless you. Praise the Lord.